டால் லேக்கில் தான் வந்து பார்த்திங்கன்னா போய்கிட்டு இருக்கோம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் எப்படி ஃப்ரீஸ் ஆகிருக்குன்னு. ஸோ இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஐஸ் கட்டி தான். இது டீ இல்லடா, பானகண்டா கைஸ். இது பானகம் கைஸ். இது ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ட்ராவல் பாய்ஸ். ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, காஷ்மீர் வந்து இறங்குறதோட ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டால் லேக்குக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா போகிறோம். ஸோ டால் லேக்கு போகிறோம் கிடையாது, டால் லேக்கில் தான் போய்கிட்டு இருக்கோம். ஸோ பார்த்திங்களா, ஸோ இவங்களோட ரூமில் தான் நம்ம தங்க போகிறோம். இப்போ போட் ஹவுஸில் தங்க போகிறோம், ரூம் கிடையாது. ஸோ பார்த்திங்களா, நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த சில்லுன்னு இருக்க அந்த லேக்கில் வந்து பார்த்திங்கன்னா போய்கிட்டு இருக்கோம். ஸோ உண்மையிலே வேறு லெவலில் இருக்குது. இங்கே பாருங்களேன், செம்ம சில்லுன்னு இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த போட் ஹவுஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா போகிறோம். ஸோ ஃபஸ்ட் டேவே வந்து பார்த்திங்கன்னா ஓகே ஓகே என்ன ஒன்றும் தண்ணிலாம் ஒன்றும் சுத்தமாலாம் இல்லை. அப்படியே இந்த போட்டில் அப்படியே ஆடி அசைஞ்சிக்கிட்டு போகும்போது பா இதாண்டா வாழ்க்கை அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போ அவர் என்ன சொன்னார், லைஃப் ரொம்ப சின்னது, இதனால என்ஜாய் பண்ணுங்கன்னாரு. ஓகே ஐஸ் இப்போ போயிட்டு ரூம் பார்க்கலாம். என் கூட வாங்க, ரூம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம். அந்த டால் லேக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் ஃப்ரீஸ் ஆகி கிடக்கு. அந்த கார்னர்லாம் இருக்கும் பார்த்திங்களா, அந்த கார்னர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீஸ் ஆன மாதிரி இருக்குது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா பேக் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு உள்ளே போய்ட்டு அந்த ரூம்ஸை வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. ஆமாம், பயமாக இருக்குது. தண்ணியை பார்த்த கூட பயம் இல்லை. காலை போடு அம்மி. சூப்பர், இதுதான் போட் ஹவுஸ். செம்ம வேற லெவல். Okay. You don't need to worry about it, brother. Heating, he will come. Okay. When you go to enter in the room, he will start. அவர் என்ன சொல்கிறாருன்னா, உனக்கு ரூம் மட்டும் தனியாக தரல, பேக்கேஜோட இந்த ரூமு சிக்காரா ரைட்லேருந்து எல்லாத்தையும் மொத்தமாக தரேன், மொத்தமாக ஒரு கட்டு காசு கொடுன்னு கேட்குறாரு. பேசிக்கலாம். Non-veg, possible. Okay, brother? No, you don't need to worry about it. காய்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஷிக்காரா ரைடுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிளம்பியாச்சு. நம்ம டேரெக்டாக வந்தோம், ஒரு பேக்கேஜ் வந்து பார்த்திங்கன்னா பேசி முடிச்சிட்டோம். அந்த பேக்கேஜ் எவ்வளோ, எத்தனை நாள் தங்க போகிறோம் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா நான் போய்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 2 மணி நேரம் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 2 மணி நேரம், மேக்ஸிமம் எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியாது, நம்ம ஷிக்காரா ரைடு வந்து பார்த்திங்கன்னா பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்களேன், பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா போகிறவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஷிக்காரா ரைடு தான் வந்து பார்த்திங்கன்னா போய்கிட்டு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு உட்காந்துட்டு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே போத்துறதுக்கு பெட்ஷீட்டு, தலகாணி எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க. சும்மா ராஜா பகவத் மாதிரி உட்காந்துட்டு போக வேண்டியதுதான். ஏன்னா டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஏர்போர்ட்டில் இருக்கணும். அது ஃபஸ்ட்டு வீடியோ, நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு வீடியோ பார்க்கல அப்படின்னா மறக்காமல் போயிட்டு செக் பண்ணிட்டு வாங்க. சென்னை டு பெங்களூர், பெங்களூர் டு ஸ்ரீநகர், அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸை வந்து பார்த்திங்கன்னா நம்மளை காமிச்சிருப்போம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே டேரெக்டாக டால் லேக் வந்து டால் லேக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ அங்கே போட் ஹவுஸ் வந்து பார்த்திங்கன்னா எடுத்திருக்கோம். குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் போட் ஹவுஸ் ஒரு நாள் தான் பிளான் பண்ணோம். ஆனால் கிட்டத்தட்ட 4 நாளுமே போட் ஹவுஸில் தான் தங்க போகிறோம். 4 நாள் இல்லை, 5 நாளுமே வந்து பார்த்திங்கன்னா போட் ஹவுஸில் தான் தங்க போகிறோம். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பேக்கேஜ், பெகல்காம், அதே சமயம் குல்மார்க் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா பேக்கேஜாக வந்து பார்த்திங்கன்னா முடிச்சிருக்கோம். கிட்டத்தட்ட 30,000 ரூபா ப்ளஸ் ஃபுட்டு
இது எல்லாம் சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம முடிச்சிருக்கோம். 30,000 ரூபாய்க்கு 3 வேளை ஃபுட்டு கிடையாது, 2 வேளை காலையில் நைட்டு ஃபுட்டு. மதியம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெகல்காம் போவோம், ஸோ குல்மார்க் போவோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபுட்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்த்துக்கணும். மற்றபடி ஃபுட்டு இங்கே உண்டு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 4-5 நாள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் ஸ்டே பண்ண போகிறோம். இங்கே இருந்தால் ஒரு இடம் சுற்றி பார்க்க போகிறோம். கடைசியாக நம்மளை திரும்பவும் கூப்பிட்டு போய் நம்மளை வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல திரும்பவும் ஏர்போர்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா விட்டுருவாங்க. இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கே உள்ளே வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு கொடுத்துட்டாங்க. ஃபுல்லாக சாப்பிட்டதுக்கப்புறம் கரெக்டாக ஒரு 2:30-3 மணி போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிக்காரா ரைடை வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸ்டார்ட் பண்ண உடனே சின்ன ஒரு போட்டு, பெட்டு, அப்படியே சாய தலைகாணி, பின்னாடி ஒருத்தவர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா போட்டை வந்து பார்த்திங்கன்னா ரைட் பண்ணிகிட்ருக்காரு. போகிற வழி ஃபுல்லாக எப்படி இருக்க போகுது அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா நான் காமிக்கிறேன். அப்படியே பின்பக்கமாக திருப்புறம் பாருங்கள், எவ்வளோ போட் இருக்குது, எவ்வளோ சூப்பராக இருக்குது, எவ்வளோ தூரம் போக போகிறோம், என்னெல்லாம் இருக்க போகுது அப்படின்றத ஃபுல்லாக டீட்டெயிலாக வந்து பார்த்திங்கன்னா பார்க்கலாம். வாங்க டைரெக்டாக போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கணேஷ் வந்து பார்த்திங்கன்னா ஸோ அந்த காஷ்மீரி ட்ரெஸ் போட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ ஷூட் வந்து பார்த்திங்கன்னா பண்ண போகிறான். நான் இப்போ போயிட்டு வந்தேன். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த காஷ்மீரி ட்ரெஸ்ஸை ஃபோட்டோஸ் வந்து பார்த்திங்கன்னா எடுத்தோம். ஃபோட்டோஸ் வந்து பார்த்திங்கன்னா 4 ஃபோட்டோஸ் எடுத்தோம். நோ பையா சாப்பிட்டாச்சு. என்ன முறைக்கிறா, அச்சுருவான் போலையே, வாங்கலாம் அச்சுருவான் போலடா, முறைக்கிறான்டா. சரியாக குளிருது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரைட் போகிறோம் பார்த்திங்களா, அதில் வந்து சுத்தமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபீலே இல்லை. அதை என்ஜாய் பண்ணுற ஃபீல் இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கு. அப்படியே இப்படி திருப்பி காட்டுறேன் பாருங்களேன், நல்லா இருக்குல்ல, சூப்பராக வேறு லெவல். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்குது. அந்த ஃபோட்டோஸ் எடுக்கும்போது பக்கத்தில் இந்த போட்டை நிறுத்தி, இந்த போட்டில் இந்த போட்டு அப்படியே தாண்டி அங்கே ஃபோட்டோ எடுக்கிறது. அப்படியே இந்த இடத்துல வந்து ஒரு காஃபி, நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு ஏர்போர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 200 ரூபா 300 ரூபா கொடுத்து காஃபி வாங்கி குடிக்கிறோம். இந்த மாதிரி இடத்துல ஒரு போட்டில் இந்த குளிரில் அந்த காஃபியோட அது எப்படி சொல்கிறது, அந்த காஃபியோட அந்த வேல்யூ வந்து தனி தான். காஃபி எல்லாம் ஒன்று தான், காஸ்ட்லி அந்த இடம் அந்த இருக்கிற இடத்த பொறுத்து எப்படி இருக்குன்றத பார்த்துட்டு சொல்கிறேன். போட் வந்து நிக்கல, அவ்வளோதான். ஏதோ ஒரு கார்னர்ல போய் நிறுத்தி 2 இது மூவிங்லே தான் எல்லாம் பண்ணலாம். இல்லை அப்படியே சாக்லேட்டோட இது ஹாட் சாக்லேட், இது காஷ்மீரி பால் கொக்கோ பவுடர் கலந்த மாதிரி தான் இருக்குது. அந்தளவு ரொம்ப திக்காலாம் இல்லை, நல்லா இருக்குது. அதெல்லாம் இல்லை ரைஸ் ஹாட் சாக்லேட்டு. ஏமாத்திரியா வியூவர்ஸை? கணேஷ் இதுமாதிரி ஏமாற்றக்கூடாது. இல்லை அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து வத்தாரு பார்த்தீங்களா, அதுக்காக. காஷ்மீரி ஸ்பெஷல் டீ அடேய், பிளாக் டீ. இது வந்து நான் நிறைய ரீல்ஸில் பார்த்தேன், இப்படி இருக்கும்னாங்க. அந்த மாதிரிலாம் இல்லை. ஏய் இது டீ இல்லைடா, பானகண்டா கைஸ். இது பானகம் கைஸ். இது மலைக்கு போகும்போது நம்ம காலைல போட்டு குடிப்போம் பார்த்தீங்களா, வெல்லம் போட்டு. வெள்ளத்துக்கு பற்றி அந்த ஏலக்காய் சுக்கு இந்த இதெல்லாம் தட்டி போட்டு வெல்லம் போட்டு நம்ம குடிப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளத்துக்கு பற்றி சுகர் போட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா பாதாம் அந்த நட்ஸ் இருக்குது பார்த்திங்கன்னா, அதை தூவி விட்டானுங்க. ஆட்டா நல்ல கணேஷ். இந்த குளிருக்கு இது மாதிரி இருக்குது கைஸ். இப்போ பார்த்தீங்களா அந்த இடம் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீஸ் ஆகிருக்கு. நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃப்ரீஸாக இருந்துச்சு. நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஸ்னோ வந்து பார்த்திங்கன்னா ஹெவியாக இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீஸ் ஆகி இந்த ஐஸ் கட்டிலாம் வந்து பார்த்திங்கன்னா மிதக்குது பாருங்கள். பார்த்திங்களா ஃபுல் ஃப்ரீஸ் ஆகி அப்படியே மிதக்குது. இந்த ஓரங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீஸ் ஆகிருக்கு. ஐயோ இங்கே பார்த்திங்களா, ஆமாம் ஐஸ் கட்டி பார்த்தீங்களா.
வேறு லெவலில் மலை சத்தம் கேட்குது, உடனே இது நொறுங்குது. கையில் தொட்ட உடனே செம்மச்சிலன்னு இருக்குது. வேறு லெவல். இன்னொரு ஆசை, நல்லா ஃப்ரீஸ் ஆனதுக்கப்புறம் எனக்கு ஏறி நடக்கணும்னு ஒரு ஆசை கிடையாது. நடக்கும்போது மலை விரிசல் ஓடணும், அந்த ஒரு ஃபீல் வேணும். இங்கெல்லாம் அந்தளவுக்கு ஆகாதுல்ல, நடக்கிற மாதிரி ஆகாது. நடக்கிற மாதிரி கார்னரில் ஆகும். காலில் வச்சு நடக்கலாம் முடியாது, உடச்சி நூல வந்துடுவோம். அங்கேனா பெருசு கட்டியாக தான் ப்ரோ இருக்காங்க. அதெல்லாம் நடக்க முடியாது ப்ரோ. எங்கே பாரு லாஸ்ட்டில் சொல்கிறேன், அதே மாதிரி இருக்குன்னா ரைசிங் பார்த்தீங்களா? இது எப்படி நடக்க முடியுது? இதெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லை. அப்படியே இது மாதிரி கை வச்சா உடையுது. அந்த எப்படி சொல்கிறது, அந்த இது மாதிரி இருக்குது, ஸ்னோ மாதிரி தான் இருக்குது. அதை கை வச்சுன்னு நொறுக்குது. ஒரு சிலது மட்டும் கட்டி கட்டியாக இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த டால் லேக்கில் தான் வந்து பார்த்திங்கன்னா போய்கிட்டு இருக்கோம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா பக்கத்தில் எப்படி ஃப்ரீஸ் ஆகிருக்குன்னு. ஸோ இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஐஸ் கட்டி தான். அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீஸ் ஆகி ஃபுல்லாக ஃப்ரீஸ் ஆகாமல் உடஞ்சி அப்படியே மிதங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா போட் ஹவுஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. நம்ம ஆலப்பியில் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா போட் ஹவுஸ் வந்து பார்த்திங்கன்னா போட்டில் மிதந்துகிட்டே இருக்கும். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அப்படி கிடையாது. அந்த லேக்கோட அந்த எண்டிங் இருக்குது பார்த்திங்களா, அந்த கார்னரில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தண்ணிக்குள்ளே போட் மாதிரி கட்டியிருக்காங்க. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா உட்டில் வந்து பார்த்திங்கன்னா வெளிப்பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பாதி அந்த போட் வந்து பார்த்திங்கன்னா வெளிப்பக்கம் இருக்க மாதிரி இருக்குது. அந்த மாதிரி தான் எல்லாமே போட் இருக்கு. ஆனால் எதுவுமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மிதங்கிற மாதிரி இல்லை. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக அந்த மாதிரி தான் இருக்குது பார்த்திங்களா. அந்த கரையில் கொஞ்சம் தண்ணி இருக்குது, அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த போட் வந்து பார்த்திங்கன்னா நிற்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இது மிதங்குமா என்னன்னு தெரியல. ஆனால் ஃபுல்லாகவே வெல்ட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க. எல்லாமே அப்படி தான் இருக்குது. இபி கனெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெளிப்பக்கம் இருக்குது பார்த்திங்களா. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த இபி ஒயர் போகுது. ஸோ அதுலேருந்து இபி கனெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கிறாங்க. நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா அலப்பியில் பார்க்கும்போது அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரேட்டர் தான் போடுவாங்க. வண்டி மூவ் ஆகிட்டு இருக்கும்போது ஜென்ரேட்டர் போட்டு அது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா இபி கனெக்ஷன் எடுப்பாங்க. ஒரு இடத்துல நிறுத்தும் போது மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒயர் எடுத்துகிட்டு போய் கனெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா பண்ணிக்குவாங்க. அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இங்கே பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த ஷிகாரா போட் ரைடு போய்கிட்டு இருக்கோம். அந்த லேக்கோட அந்த எண்டிங் பாயிண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்துருக்கோம். இங்கே பார்த்தீங்களா, அங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கடைகள், நிறைய போட்டு வந்து பார்த்திங்கன்னா கூட இருந்துச்சு. இப்போது யாருமே இல்லை. ஒரு தனியாக ஒரு பாதை, அந்த ஒத்தையடி பாதைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த ஒத்தையடி பாதையில் நம்ம நடந்து போனாலோ அந்த ஒரு பைக்கில் தனியாக போகும்போது ஒரு ஃபீல் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. நம்ம எத்தனை பேர் வந்தாலும் சரி, ஒரு ஆள் வந்தாலும் சரி, 5 பேர் வந்தாலும் சரி, நம்ம இந்த போட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்றிக்கிட்டு ஒருத்தவங்க மட்டும் துடுப்பு போட்டு வந்து பார்த்திங்கன்னா கூப்பிட்டு வருவாங்க. எப்படி இருக்குன்னா அப்படி பாருங்களேன், எப்படி இருக்குது, செம்மையாக இல்லை? அப்படியே திருப்பி காட்டுறேன் பாருங்களேன். அப்படி செம்மையாக இருக்குல்ல, உண்மையிலே பயங்கரமாக இருக்குது. திரும்பினீங்க அப்படின்னா நம்ம இப்போ வரும்போது ஷிகாரா போட் ரைடு, இந்த போட்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே செய்கிற இடம் இது. அப்படியே பாருங்கள், ஆல்ரெடி ஒரு போட் ரெடி ஆகி பெயிண்டிங்லாம் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. இந்த போட் எவ்வளோ ப்ரைஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் எதர்ச்சியாக கேட்டேன். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 லட்ச ரூபா அப்படின்னு சொன்னாங்க. 3 லட்ச ரூபா போட்டு ஏற்றுக்கிற மாதிரி இருக்குது, கேட்டது தான் நினைக்கிறேன். நம்ம வந்து பார்த்திங்கன்னா வுட்டு வந்து பார்த்திங்கன்னா கம்மியான ரேட்டில் உள்ள வுட்டும் இருக்குது, அதிகமான ரேட் உள்ள வுட்டும் இருக்குது. இப்போ தண்ணியிலே போகிறதுனால வீணாகாமல் இருக்கிறதுக்காக அதுக்காக ஏதாவது ஸ்பெஷலாக ஏதாவது வுட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 லட்ச ரூபா. நல்லா இருக்குது. இந்த பார்த்தீங்களா எப்படி இருக்குது, எப்படி ஃபுல்லாக ஸ்னோ. அந்த ஸ்னோ கரைஞ்சி அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்துடும். நான் உள்ளேருந்து பார்க்கும்போது மழை பெய்கிற மாதிரியே ஒரு ஃபீலாக இருக்குது. ஏன்னா நான் மழை பெய்யுதா அப்படின்னு நினச்சிட்டே இருக்கேன். இதோ அங்கே வீடு காட்டுறேன் பார்த்தீங்களா, இந்த வீடு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா மேலே ஃபுல்லாக ஸ்னோ தான். இது பார்த்தீங்களா, மேலே ஃபுல்லாக ஸ்னோ. அந்த ஸ்னோ கரைஞ்சி சொட்டாக சொட்டிக்கிட்டே இருக்குது. செம்மையாக இருக்குது. மெடிக்கல் போடு வேறு லெவல். இது பார்த்தீங்களா, மெடிக்கல் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஜர்க்கின் வேணுன்னா இருக்குது. ஒரு ஹோட்டல் இருக்குது. உங்களுக்கு என்ன வேணும் நான் கேட்குறேன் அப்படின்னா வச்சுங்களேன், ஒரு பார்க்குக்கு போகிறீங்க, ஒரு பீச்சுக்கு போகிறீங்க, அங்கே என்ன இருக்கும், அந்த கானில் இருந்து டீ காஃபி அங்கே இல்லாதது கூட இங்கே வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. எல்லாமே போட்டில் இருக்குது. ஸோ அதுதான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அதோட பியூட்டினா, ஒரு இடத்துல ஒரு ஸ்டாப்பிங்கை போட்டிருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த சொட்ரு, ஸ்கார்ஃபு, பெட்ஷீட்லாம் விற்கும்னு சொன்னாங்க. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். வாங்குவோமா என்னன்னு தெரில.
உள்ளே போயிட்டு பார்க்குறோம் எப்படி இருக்குது, நம்ம ஊருக்கு இந்த ஊருக்கும் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு. என்ன கணேஷ் ஸ்னோ? ஹே இல்லை கணேஷ், இது சில்லுன்னு இல்லை, அந்த அளவுக்கு இல்லைடா. ஆமாம் ஆட்டங்க டேய், எல்லாம் கணேஷ் விளாட்றேன்டா, நல்லா இருக்குடா. ஓகே The shawls, he likes the shawls. Okay. कौन सा शॉल है? इसका इसकी बिजली स्टोर हो गया ये। इसी का इसी இது நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க, பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது. இது 200, இதுவும் 200. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 450. இஸ் 450. நல்லா இருக்குது. நமக்கு தேவை அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வாங்கிக்கலாம். பார்த்திங்கன்னா வாங்கியிருக்கோம். இப்போது ஷால் ஒன்று வாங்க போகிறோம். ஓகே भाई व्लॉग डालोगे ना? हाँ हाँ भाई डाल देना, ठीक है, मेंशन कर देना। It like this. ஓகே Like this. It's just like 24 karat gold. This is the color of எஸ் 24 karat. one thread. How much you can use? You have to take 3 threads every day. ஓகே Yes, for single person. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிக்காவத்து இன்னொரு கடையில் வந்து பார்த்தீங்கன்னா நிறுத்தினார். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸு, சாஃப்ரானு, சென்ட்டு, ஊறுப்பட்டது வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. அங்கே போனால் ரேட்டு கம்மின்னு சொன்னாங்க. ஆனால் இங்கே ஒரிஜினல்னு சொல்லிட்டு அந்த நம்ம ஊரில் விற்கிற ரேட்டை விட அதிகமாக தான் வந்து பார்த்திங்கன்னா விற்கிறாங்க. ஒரு ஸ்க்ரீம் மாதிரி ஒன்று இருந்துச்சு. ஸ்க்ரீம்னால் எப்படி சொல்கிறது, சன்ஸ்க்ரீம் முகத்தில் போடுறதுக்கு, அது ஒரு பியூட்டி ப்ராடக்ட் ஒன்று, அது ஒன்று வாங்கினோம். சேஃப்ரான், ஸோ குங்குமப்பூ, அது வந்து பார்த்திங்கன்னா வாங்கினோம். கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டோம். சின்னதாக ஒரு சென்ட் ஒன்று இருந்துச்சு, அதுவும் வந்து பார்த்திங்கன்னா வாங்கியாச்சு. மொதல் நாளே தாறுமாறாக செலவாகுது கைஸ். அடுத்த சிக்காவத்து எங்கேயும் தான் போ சிக்காவத்து செலவாயிடுச்சு. சிம் கார்டு வாங்கணும். சிம் கார்டு வாங்கினோம் கைஸ். டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா போகிறோம். செம்ம குளிர். கிட்ட ஒரு 3 மணி போல் வந்து பார்த்திங்கன்னா கிளம்புனோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 5 மணிக்கு மேலே ஆக போகுது. பயங்கரமாக குளிர ஆரம்பிக்குது. ஸோ போன வழியே ரிட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டுருக்கோம். பார்த்திங்களா, அப்படியே ஒரு பக்கம் சன்செட் ஆகிடுச்சு, இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டால் லேக் வேற மாதிரி இருக்குது, சூப்பராக இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த சிக்காரா ரைடை வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் முடிக்க போகிறோம். இப்போது அவர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா சிம்மு வாங்கணும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்படியே போட்டு அங்கே பார்க் பண்ணிட்டு வாங்க நான் சிம்மு வாங்கி தரேன்னு சொல்லிட்டு வேறு லெவலில் கூப்பிட்டு போகிறாப்புல அண்ணன் பேர் சிக்காவத்து. வாங்க போகலாம். ஏன்னா எல்லாருமே புஷ்பா 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 புஷ்பான்றாங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நார்த்தில் வந்து பார்த்திங்கன்னா புஷ்பா செம்ம ஃபேமஸ் ஆகிருக்கு. பார்த்துலாங்க வேற மாதிரி. இப்போ தருதா குளிரு. போடுறேன் இதை வேற போடணும். அந்த கடல் பக்கத்தில் இருக்குமோ அங்கே போட்டுக்கலாம்னு பார்த்தேன். பால் வணக்கம் சார். இங்கே பாரு. இல்லை வாங்கியாச்சு. வாங்கியாச்சு. சென்னை. ஆமாம். அவசரப்பட்டு திட்டாங்க கணேசு. என்ன வேகமாக போகிறான்றாவன். சாமி எனக்கு சிம்மே வேணாம் சாமி. இது இப்படி இது இப்படி
ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா சிம்மு அங்கே போன பதிலாக சிக்காரா ரைடு முடிச்சுட்டு ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் அங்கே வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் சிம்மு வாங்கிட்டு இருட்டாயிடுச்சு. அப்படியே டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரூமுக்கு வந்துவிட்டோம். ரூமுக்கு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டின்னர் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ காஷ்மீர் ட்ரிப்போட ஃபஸ்ட்டு டே டின்னர் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. மதியம் வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் டால் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்தாங்க, பன்னீர் கொடுத்தாங்க. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா மதியம் சாப்பிட்டோம். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா சிக்கன் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்து டால் பருப்பு டால் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸு சப்பாத்தி இருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. எஸ் சப்பாத்தி. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இப்போது டின்னருக்காக வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி. ஸோ அவங்க ஸ்டைலில் இருக்குது. பேசவே முடியல டாடி, குளிருது. சிக்கன் ஃப்ரெஷ்ஷாக, சப்பாத்தி ஸ்மூத்தாக, ஒரு கிரேவி எப்படின்னா திக்காக இல்லாமல் கொஞ்சம் சூப் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. சாப்பிட்லாம். சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா போகலாம். ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ போயிட்டு நல்லா படுத்து தூங்க வேண்டியது தான். நைட்டு ஹீட்ரு மட்டும் கட்டாச்சு அப்படின்னா எங்களோட நிலைமை என்ன அப்படின்ட்டு தெரில. வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு. பயங்கர டயர்டு. நேற்று ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது. ஸோ நான் போய் படுத்து தூங்க போகிறேன். ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா காஷ்மீர் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.